அலைக்கும் உறவினர்களிடம் ஏழைகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க, எனக்கு என் நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில கட்டளைகளை வந்து கொண்டு நசீகத் செஞ்சாங்க. நீர் வந்து துன்யாவுடைய நியமத்துக்களில் உம்மை விட வந்து உயர்வானவங்களை பார்க்காதீங்க, உங்களை விட பலகீனமானவங்களை பார்த்து சிந்தனை செய்யுங்க. அப்படி நீங்கள் வந்து சிந்தனை செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உமக்கு அளித்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியது போல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஏழைகள் மீது முகபத் வைப்பதையும் இன்னும் அவர்களுடன் சேர்ந்திருப்பதையும் விரும்புவது பற்றியும் எனக்கு வசியத் செய்தாங்க. மேலும் சொன்னாங்க, உங்களோட உறவினர்களோட உம்முடன் எப்படி நடந்தாலும் சரி, நீர் அவர்களுடன் இனிமையான உபசரிப்புடன் பழகணும். இன்னும் நீர் வந்து அல்லாஹுக்காக செய்யும் காரியங்களில் பழிப்பவர்களின் பழிப்பையும் பொருட்படுத்தாதிருக்கணும். எவ்வளவு கசப்புடன் இருந்த போதிலும் உண்மையே பேசுவீராக இன்ஷா அல்லாஹ். மேலும் வந்து நமக்கு அதிகமாக லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ஓதும்படியும் வசியத் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் உள்ள ஒரு பொக்கிஷமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலைஹி அதிகமாக ஓதணும். ஹஜ்ரத் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஆலோசனை பெறாமல் ஒரு அடிமையை வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க. பின்னர் இது பற்றி வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து செய்தியை கேட்டபோது வந்து அதுக்கு சொன்னாங்க அவங்க, நீ வந்து இந்த அடிமையை வந்து விடுதலை செய்வதை காட்டிலும் உன் உறவுகளுக்கு நீ வந்து அன்பு காட்டி உபசரிப்பேயானால் இதுவே வந்து இதை காட்டிலும் அதிகமான நன்மை உனக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனவே வந்து நம்ம வந்து உறவினர்களுடன் ஏழையாக இருந்தாலும் வந்து அவங்க ஏழைன்னு நம்ம பார்க்காம நம்ம வந்து அவங்களுக்கு அதிகமாக உதவி செஞ்சு அவங்கள அதிகமாக கவனிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து வசதி வாய்ப்புகளில் நம்மளை விட வசதியாக உள்ளவங்களை பார்க்காம ஏழையை பார்த்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் இன்ஷா அல்லாஹ். எனவே நம்ம உறவினர்களுக்கு உதவி செஞ்சு நம்ம அல்லாஹ்வுக்கு நம்ம அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.